இப்போ இந்த அடல் டனலுக்குள்ள தான் போக போகிறோம். அங்கேருந்து கிளம்பி பாதி வழி வந்துட்டோம். ஸோ இப்போ அடல் டனல் வழியாக வெளியே வந்தாச்சு. அண்ட் எங்கே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஐ கெஸ் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, பிகாஸ் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ் டனலில் டிராஃபிக்கில் நின்று தான் வந்தோம். இங்கே வந்திருக்கோம். அடல் டனலில் ஒரு ½ hour டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். பட் பியூட்டிஃபுல் வியூங்க, செம்மையான வியூ. இந்த டனல் வந்து பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா வாய் வளருது. இந்த பிளெஸ்ஸிங்ஸில் டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சாச்சு. அண்ட் ஜஸ்ட் டேக்கன் ஃபியூ ஃபோட்டோஸ். இந்த சைடில் வியூ நல்லா இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி இருப்போம். டைம் சேஞ்ச் ஆக ஆக குளிர் மாறுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் காற்று வீசினா நிற்க முடியல. பட் என்ன ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுல வம்பு. நமக்கே சூனியம் வச்ச மாதிரி, சொந்த காசில் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால நோவே. எனக்கு காற்று வெளியில் பயங்கரமாக இருக்கு. இப்போ முடியல பேச. எல்லோரும் எங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம் ஆக்சுவலி. ஸோ நைஸ். அங்கே எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸ்னோ எரிஞ்சு விளையாடுறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. நாங்கள் அங்கே போனோம், பட் நம்மளால் முடியலப்பா. ரிட்டர்ன் ஆயாச்சு. அண்ட் வி ஆர் பேக் டு அவர் ரெகுலர் ட்ரெஸ்ஸஸ். ஏன்னா அது முடிஞ்சு அந்த குளிர் இப்போ இல்லை. இப்போ பேக் டு बर्थडे आउटफिट. एक साइड में निकली तो गाड़ी चालू. வாமா உள்ளே போனால் நல்லா இருக்குமேனு வந்தால் எல்லா கடையும் பயங்கர க்ரௌடடாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த ஷாப்பில் சொல்லியிருக்கேன் தருவாருன்னு நினைக்கிறேன். மேகி வந்து பையா சூப்பரா பண்ணித்தராரு. அருமையா இருக்குல்ல. ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ மால் ரோட்டில் தான் இருக்கோம். சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வெளி பேக் டு ஹோட்டல். இன்னைக்கு கொஞ்சம் குளிர் ரொம்பவே அதிகம். ட்ரஃபிள் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. சூப்பராக இருக்கும். அது ஓவனில் மெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வா 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 இங்கே வாங்க வாங்க இங்கே நல்லா இருக்கா? அதுவும் இந்த குளிருக்கு வார்மாக சாப்பிட்ற செம்மையாக இருக்கு. இன்னைக்கு பனிமூட்டம் சொல்லிட்டு வெதர்டே காட்டுது. அதுக்கப்புறமா ஒரு ரிச் சாக்லேட் ஐஸ்கிரீம் பர்த்டே கிஃப்ட். உங்களை வரப்புறத்து கேட்டுட்ருக்கேன், வாங்கி தர மாட்டேன்னாங்க. பட் ஐ டோல்ட் தேம் ஐ நீட் இட். ஹாய், ஐம் பேக். ஸோ வி டுக் 1 hour break. அண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னர் டைம். ஸோ டின்னருக்காக ஹோட்டல் ரூமில் தான் புக் பண்ணியிருக்கோம். அண்ட் we are gonna have our dinner.
அண்ட் அதுக்கப்புறம் பர்த்டே இனிதே முடிந்தது. எஸ், பேச முடியல, வாய் ரொம்ப உலருது. ஐ விஷ் ஐ குட் ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி கரெக்டாக, பட் தட் இஸ் நாட் ஹேப்பனிங் அட் ஆல். இப்போ -3ல் இருக்குது. அப்புறம் இந்த காது க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு க்ளவுஸ் போட்டுட்டு வெளியில் கிளம்புனேன். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கு. சாட்டர்டே அப்படிங்கிறதுனால புஃபே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே 2 நாள் ஆனதுனால பழகிட்டோம் எல்லாரும். எல்லாரும் கூட நாங்கள் பழகிட்டோம். மாப்பிள்ள சார், मसाला चिकन, सेमिया खीर, अच्छा प्लेन राइस और आज रोटी चपाती नहीं है। होगा ना, क्यों नहीं होगा। चपाती क्या रोटी है ना, तंदूरी रोटी है। டேஸ்டியான ஃபுட்டுங்க, நல்லா இருக்கு. ஆனால் ஃபுட்டு சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது இந்த வெதருக்கு, ஸோ அதனால சாப்பிட முடியல. க்ளவுஸ் போடல, அதனால ஷிவரிங்காக இருக்கு. நல்லா இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன், பெட்டர் நான் டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூம் போனதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ஹாட் வாட்டர் கேட்டு குடித்தா வில் ஃபீல் பெட்டர். ஐம் பேக் டு ஹோட்டல் ரூம். அண்ட் இதுக்கப்புறம் நான் vlog எடுக்க போகிறேன்னான்னு தெரியல, பிகாஸ் இட்ஸ் ஸோ கோல்ட் அவுட் சைடு. அண்ட் ஹீட்டருக்கு கேட்டிருக்கோம் மறுபடி. ஸோ இப்போ ஹீட்டர் வந்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் ஐ மே ஃபீல் பெட்டர். அது வரைக்கும் இந்த ஷிவரிங் வில் கண்டினியூ. அண்ட் ப்ளஷ் அப்ளை பண்ணாமலே எனக்கு கண்ணம்லாம் சிவக்குது. ஒன்லி பிகாஸ் கண்ணம் சிவக்கிறதுக்கு ஒன்லி காரணம் கோல்டு வெதர், ஸ்னோ, அதுதான். அண்ட் யா, ஸோ நான் டின்னர் கூட குவிக்காக முடிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டேன். பிகாஸ் அங்கே உட்கார என்னால் முடியல, ஏன்னா ஓப்பன் ஏரியா அண்ட் விண்டோஸ்க்கு டோர்ஸ் ஓப்பனாக இருக்குது. காற்று உள்ளே ரொம்ப வந்துட்டு இருந்ததுனால ஐ ஃபெல்ட் நாட் தி ரைட் பிளேஸ் ஃபார் மீ நவ், ஸோ லெட் மீ கோ பேக் அப்படின்னு நீங்கள் வந்துட்டேன். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த vlog எண்ட் பண்ணுறேன். ஐம் ஸோ ஹாப்பி. இந்த பர்த்டே நான் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப மெமரபிளான பர்த்டே. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.